பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தை தியானத்திற்கு நம்ம போகலாம். இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தை தியானத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்பதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் முழுவதும் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு தலைப்பு. ஏன்னா எஸ்ஐசியில் நம்ம எப்பவுமே வேர்ட் ஆஃப் த மந்த் நம்ம பார்ப்போம். இந்த ஒரு ஒரு வார்த்தை அதை வைத்து அதுலேருந்து தியானம் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் வேர்டு என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துடைய வேர்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்கிரேட் அப்படின்ற வார்த்தையில தியானிக்கிறோம். இந்த மாதத்திற்கு, செப்டம்பர் மாதத்திற்கு ஆவியானவர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, அப்கிரேட் டு சின்சியாரிட்டி. அப்கிரேட் டு சின்சியாரிட்டி அப்படின்ற ஒரு வேர்டை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை குறித்து நம்ம இந்த நாளில் இன்னும் அதிகமா தியானிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அப்கிரேட் டு சின்சியாரிட்டி அப்படின்னு இந்த தீம் ஆர் இந்த தலைப்பை பார்க்கும்போது ஏதோ லீடர்ஷிப் கிளாஸ் மாதிரியும் ஆர் எதுனா ஸ்கூல்லலாம் இந்த ஸ்லைட் ஷோலாம் வைப்பாங்க. பார்க்கும் போதே ஒரு போரிங்கான ஒரு தலைப்பு மாதிரி இருக்கும். பார்க்கும் போதே ஒரு ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடலாம் அந்த மாதிரி கிளாஸ்லாம். அந்த தம்ப்நெயிலே ஏற்புடையதா இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் கம்பேரிட்டிவ்லி வியூஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்மளோட சேனல் வியூஸே பார்த்தா இந்த போன வீடியோக்கு வந்து கம்மியாக வந்திருக்கும். சரியான சப்ஜெக்ட். ஆனால் மக்கள் வந்து அந்த அவங்க ஹிட் பண்ண வேண்டிய தம்ப்நெயில வந்து ஹிட் பண்ணல. நான் கொஞ்சம் தலைப்பை மாற்றி போட்டுருந்தேன்னு வைங்களேன், சின்சியர் சிந்தாமணி அந்த மாதிரி போடலாம். நான் அது கூட பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஃபேக் தம்ப்நெயில்ஸ் ஆர் மக்களை ஈர்க்கக்கூடிய தம்ப்நெயிலில் ஸ்ட்ரெயிட்டாக இதுதான் சப்ஜெக்ட் பேச போகுது அப்படின்னு தெரிஞ்சவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம டைரெக்டாக இந்த யூடியூப் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற தம்ப்நெயில்ஸ்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு டைரெக்டாக சப்ஜெக்டை நம்ம பேசுகிறோம். கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்கிறவன், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கேட்கணுன்ற மாதிரி தான். ஸோ அப்கிரேட் டு சின்சியாரிட்டி அப்படின்ற தலைப்பில் நம்ம போன வாரம் வந்து எந்த விதமான சின்சியாரிட்டி பார்த்தோன்னா, சின்சியாரிட்டி இன் வெயிட்டிங் பார்த்தோம். அந்த 10 கன்னிகைகளுடைய கதையில அந்த வெயிட்டிங் எவ்வளோ ரொம்ப முக்கியம், நம்ம எதற்காக காத்து கொண்டு இருக்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கர்த்தருடைய ரகசிய வருகைக்காக நம்ம எல்லாருமே காத்து கொண்டு இருக்கிறோம். எந்த ஆட்டிடியூட்ல காத்துன்னு இருக்கணும்னா, ரொம்ப சின்சியரா காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் வந்து கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்குது. கர்த்தர் எதிர்பார்ப்பானா நிச்சயமா அவருடைய பிள்ளைகளாக நம்ம கிட்ட எதிர்பார்ப்பு நிச்சயமா நிறைய இருக்கு. கர்த்தர்கிட்ட நமக்கு எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. அப்பா எனக்கு எனக்காக இது செய்யுங்க, அதுக்காக செய்யுங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோமோ, அதே போல கர்த்தருக்கும் அவருடைய பிள்ளைகளாக நம்ம கிட்ட ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. அது அவருடைய ஹார்ட்டை தான் வேதத்துல வந்து வேத வசனங்களா கொடுத்திருக்கிறாரு. அதுல இருந்து தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் சின்சியாரிட்டின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சின்சியாரிட்டி எது அப்படின்னா, சின்சியாரிட்டி இன் இன்வெஸ்டிங் அல்லது சின்சியாரிட்டி இன் மல்டிப்ளையிங். இந்த ஒரு சப்ஜெக்ட்ல தான் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த சப்ஜெக்டோட அப்படியே கண்டினியூட்டி. அந்த 2ஆம் வருகைக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு சில ஓமைகள்ல பேசுறாரு. அதுல போன வாரம் நம்ம பார்த்த ஓமை வந்து சின்சியாரிட்டி இன் வெயிட்டிங். ரொம்ப சீரியஸா சின்சியரா எனக்காக காத்துட்டு நான் எப்ப வேணா வருவேன், திருடனை போல வருவேன் அப்படின்ற மாதிரி அந்த ரகசிய வருகையின் காலம் ரொம்ப 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 வெரி க்ளோஸர் than ever பிஃபோர். அதனால ரொம்ப எச்சரிக்கையா நம்ம காத்திருக்கலாம், ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கலாம். பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கெட் ரெடி, பி ப்ரிப்பேர்ட்னு. அதோட கண்டினியூட்டில அப்படியே வேற ஊமை ஆண்டவர் பேசுறாரு. இந்த தலைப்புல இருந்தா நம்ம பார்க்க போகிறோம். சின்சியாரிட்டி இன் இன்வெஸ்டிங் ஆர் சின்சியாரிட்டி இன் மல்டிப்ளைங். சொல்லப்போனா ப்ரொடியூசிங் ஃப்ரூட், கனி தருகின்ற ஒரு வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் நம்ம வந்து இந்த நாளுடைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். 14ஆவது வசனம் முதல். அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன். ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நிறுத்தி நிதானமா ஒரு வார்த்தையை நம்ம வந்து டைசெக்ட் பண்ணி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் கம்பேர் பண்றாரு. பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஆக்சுவலா கம்பேர் பண்ணி பார்த்தா இயேசு வந்து போயிட்டாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் இதை படிச்சு எப்படி படிக்கலாம்னா, பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமா போன ஒரு மனுஷன். நமக்கு எடுத்துக்கணும், அப்படி எடுத்துக்கலாம். போன இயேசு தன் ஊழியக்காரராகிய நம்மளை அழைத்து, நம்மனா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருமே, தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. தன்கிட்ட இருக்கிற ஆவியின் வரங்கள், தன்கிட்ட இருக்கிற அபிஷேகம், தன்கிட்ட இருக்கிற டேலண்ட்ஸ், தன்கிட்ட இருக்கிற கிஃப்ட்ஸ், தன்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் அதிகாரம் உட்பட எல்லா விதமான அதிகாரத்தையும் உங்ககிட்ட கொடுக்குறேன், என்ன காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்கிற மொத்தத்தையும் அவங்க கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆவியானவர் என்ற வடிவத்துல ஆவியின் வரங்கள்லாம் அதுல அடங்கியிருக்கும், டேலண்ட்ஸ் அதுல அடங்கியிருக்கு. இந்த காரியம் வந்து டேலண்ட்ஸ் பத்தி தான் அட்ரஸ் பண்ணும்போது 15வது வசனம், அவனுடைய திறமைக்கு தக்கதாக. வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். அதுதான் பைபிளோடைய அழகே என்ன அப்படின்னா, கொஞ்சம் இந்த ஏதோ பைபிள் படிக்கணும்னு படிச்சா நல்லாவே இருக்காது பைபிள். ஏன்னா போர் அடிச்சிடும். ஏன் போர் அடிக்கும்னா,
தியானிக்கிற மனநிலை இல்லைன்னா போர் அடிச்சிடும். நான் இது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நிஜமாவே அது காதலோட, அன்போட, ஆர்வத்தோட இன்னைக்கு ஏசப்பா என்கிட்ட பேசணும், ஆவியானவர் என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு உட்காரும் போது, இதை விட பெஸ்டான புக், இதை விட ஒரு அழகான புக் உலகத்துல எதுவும் கிடையாது. அந்த விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறைந்த ஒரு புஸ்தகம். ஸோ அதை எப்படி கொடுக்குது பாருங்க வசனம். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இப்ப இதை கிறிஸ்டியன்ஸ் யாருன்னா இதை கேட்டுக்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா, என்னப்பா இதை பார்த்து மெசேஜ் உள்ள கிளிக் பண்ணி இந்த ஸ்பெஷலா ஜூம் ஆடியன்ஸ்லாம் ஃபுல்லா கேட்டுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆன்லைன் ஆடியன்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கேட்டு ஒரு 2 நிமிஷத்துல பாக்குறாங்க என்ன சப்ஜெக்ட், ஓகே மற்ற 25 எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான் வெளியே போயிடுறாங்க. பாவம், ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக அவர்களை நேசித்து பசுத்த ஆவியான அவரால் ஏவி ஒரு மனுஷனை ஒரு பாஸ்டரை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு என் மக்களுக்கு இதை பேசுன்னு சொல்லிட்டு கடவுள் ரொம்ப அவர் ஆசையா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு வந்து சப்மிட் பண்றோம். பட் மக்கள் வந்து இன்னமும் எல்லாமே தெரிஞ்சா மாதிரியும் வேதத்தை கரைச்சி குடிச்சா மாதிரியும் இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியும் சண்டே ஸ்கூல்ல இருந்து எடுத்துருக்கிறாங்க, அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த சப்ஜெக்டா நான் வெளியே போயிட போறேன், வேற எதனா ரகசியம் சார்ந்து வேற எதனா கத்துக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள விட ஒரு பரிதாப மிக்க நபர்கள் இல்லை. ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ல ஆவியானவர் அவர்களுக்கு அந்த காலகட்டத்துல இதை கேட்கிற நாள்ல அவங்ககிட்ட என்ன பேசணும்னு அவர் சித்தம் கொள்றாரோ அதுக்காக அவர் வேர்டை டெலிவரி பண்ணிட்டாரு. அது அவங்க ரிசீவ் பண்ணதோ ரிசீவ் பண்ணாத அவங்களுடைய இஷ்டம். போஸ்ட்போன் பண்றாங்க, அது வந்து கேட்காம அசட்டம் பண்றாங்கன்னா அவங்களுடைய கடமை. நம்ம அப்படி இருக்க வேணாம். இது வரைக்கும் என்னோட டிராவல் பண்ணீங்கன்னா இனிமேலும் டிராவல் பண்ணுங்க. தெரிஞ்ச கதை தானே நான் சொல்லிட்டேன் என்னாதீங்க. ஆவியானவர் எத்தனை 100 இல்ல 1000 முறை வேதத்தை படிச்சாலும் 1001வது முறை அந்த வசனத்தை படிக்கும்போது புதுசா வெளிப்படுவார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தையில அழகே. ஓகே, அவனுடைய திறமைக்கு தக்கதாக என்ற வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்றேன். ஏன் அப்படின்னா காடுக்கு தெரியும் நம்மளால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், எந்த விதமான கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. நம்ம யோசிச்சுக்கலாம், என்னால இவ்வளவு பலு தூக்க முடியும், என்னால. கர்த்தர் சில நேரத்துல சொல்லுவாரு, நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே நான் வந்து 1 தாளந்துக்கு தான் இப்ப பாத்துருவோம். ஆண்டவர் சொல்லு, இல்லப்பா உங்ககிட்ட வந்து நான் 5 கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா கர்த்தருக்கு தெரியும் யாருக்கிட்ட 5 கொடுக்கணும், யாருக்கிட்ட 2 கொடுக்கணும், யார்கிட்ட 1 கொடுக்கணும். ஸோ அதனாலதான் ஊழியங்கள்ல இந்த ஆவியின் வரங்கள், இந்த டேலண்ட் சம்பந்தமான காரியங்கள், அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வரும்போது கம்பாரிசன் இருக்கக்கூடாது. நமக்கும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டே இருந்தாலும் அவங்களுக்கு அந்த 5 டேலண்ட் போயிடுச்சு, எனக்கு 2 தான் கொடுக்குறாரு, என் எஜமானுக்கு தெரியும் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும். இல்ல 1 தான் கொடுக்குறாருன்னா ஸ்தோத்திரம், எனக்கு கொடுக்கறத நான் எப்படி மல்டிப்ளை பண்றான்னு தான் பார்க்கணுமே தவிர அவங்களுக்கு அவ்வளவு இது, அவங்களுக்கு இத்தனை ஊழியம் கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு மட்டும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த சப்ஜெக்டோட முடிவுல நம்ம எல்லாருமே இந்த விதமான காரியங்கள் வந்து கிளாரிட்டி வாங்கிக்கின்னு தெளிவா நம்ம வந்து இந்த 4 வேர்டை முடிப்போம் நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, அவனுடைய திறமைக்கு தக்கதாக 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து கொடுத்துட்டு பிரயாணப்பட்டு போயிட்டாரு. இப்போ நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாசத்துல வீற்றிருக்கிறார். யாருன்னா ஏசப்பா எங்க இருக்கிறார் கேட்கும்போது டக்குன்னு மனசுல இருக்கிறார் சொல்றாதீங்க. நமக்குள்ள இருக்கிறது ஆவியானவர். இயேசு வந்து பிதாவுடைய வலது பாசத்துல வீற்றிருக்கிறாரு. அப்போஸ்தலர்ல இது வசனம் சாட்சியா இருக்கு. ஸ்தேவான் மரிக்கும் போது சொல்றாரு இல்லையா, அவர் வந்து பிதாவுடைய வலது பாசத்தில் நிக்கிறதை நான் கண்டேன் அப்படின்னு காண்கிறேன்னு சொல்லும் போது கல்லறிஞ்சு சாவச்சிடறாங்க. நாடா இயேசுவை பாக்குறேன். சோ கன்ஃபியூஸ் ஆகும்னா இயேசுவானவர் நமக்குள்ள இல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறாரு, வாசம் பண்றாரு. ஏசப்பா பரலோகத்துக்கு போயிட்டார். அதான் பிரயாணப்பட்டு போனார், போயிட்டார். சோ 16வது வசனம், 5 தாலந்தை வாங்கினவன் போய், இவரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம தியானிக்கணும். 5 தாலந்து வாங்குறாரு, போறாரு, அவைகளை கொண்டு அண்டர்லைன் வியாபாரம் பண்ணி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்பெஷலா பிசினஸ் ஓனர்ஸ், வாட் எவர், நீங்க எந்த விதமான வேலை செய்யலாம், எந்த விதமான பிசினஸ் செய்யலாம், எந்த விதமான சிறு தொழிலோ பெரு தொழிலோ கம்பெனி வேலையோ வாட் எவர் யூ மைட், ஸ்கூல் காலேஜ் எது வேணா நீங்க படிக்கலாம். நீங்க உங்களுடைய அந்த மீடியம் கூட நீங்க கம்பேர் பண்ணிக்கணும். உங்களுடைய எப்படி ரேடார் என்ன, உங்களுடைய ரெலம் என்ன, அது கூட நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். வியாபாரம் பண்ணி 5 டேலண்ட் வாங்கினவன் என்ன பண்றானா, ஃபர்ஸ்ட் போய் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றான். ஸ்டார்டிங்ல சொன்ன இன்வெஸ்டிங் பத்தி சின்சியரா இன்வெஸ்ட் பண்றான். இன்வெஸ்ட் பண்ணி வியாபாரம் பண்ணி வேற 5 தாலந்தை சம்பாதித்தான். இங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை 2. ஒன்று வியாபாரம் பண்றான், ஒன்னு சம்பாதிக்கிறான். வியாபாரம் பண்ற அனைவரும் சம்பாதிப்பாரு, இன்வெஸ்ட் பண்ற அனைவரும் எடுப்பாங்க. மல்டிப்ளை பண்ணோன்னு ஆசைப்பட்டு பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் முந்தி பலன் நடுவான்னு வசனம் சொல்லுது. இதனால ஆவியானவருடைய ஒத்தாசையை கொண்டு நான் அவங்களை பார்த்து கேட்கிறேன், வியாபாரம் பண்ணுகிற மனநிலை இருக்குதா? அதாவது நான் என்ன பிரதர் வியாபாரம் பண்றது கேட்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளத்தை பிரயோஜனப்படுத்தி அதை வந்து இப்போ ஒரு விதை கொடுக்கப்படுதுன்னா அந்த விதையை வந்து மண்ணில் தோண்டி ஹார்ட் ஒர்க் இல்லையா, ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபர்ட் எடுத்து அதை மல்டிப்ளை பண்றதுக்கான பிரயாசம் நீங்க பண்றீங்களா? இதுல பாருங்க, இவர் வந்து பிரயாசப்படுறாரு. அதாவது வாங்கினவன் நாங்க சும்மா இல்லை பாருங்களேன், ஜஸ்ட் கம்பேரிசனா ஒரு கற்பனையா போலாம். வாங்கினவன் போகணும்,
அதை எடுத்துட்டு போன டேலண்ட்ஸ் வந்து இங்க மணியா கொடுக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்மளோட டேலண்ட்ஸ் ஆர் வாட் எவர் நீங்க எப்படி உங்களுக்காக ரெடி பண்றோம் அப்படி கம்பேர் பண்ணிக்கோங்க. வியாபாரம் பண்றதுலாம் சும்மா வேலையில அவங்க போய் மக்களை டீல் பண்ணணும். நிறைய பிசினஸ் டீலர் அவங்க டீல் பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும், நிறைய மக்களை சந்திக்கணும், நிறைய நோஸ், நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணணும். சும்மாலாம் மல்டிப்ளிகேஷன் அதுல அவர் போறாரு, அப்ரோச் பண்றாரு, வியாபாரம் பண்றாரு. ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாது, ஏத்துக்க மாட்டாங்க. வாட் எவர் அவர் ஒரு விஷயத்த சூப்பரா பண்றாரு. கன்சிஸ்டன்டா அவருடைய பிரயாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவர் வியாபாரம் பண்றாரு. பண்ணதன் விளைவாக வேற 5 தாளந்தை சம்பாதித்தான். 5 தாளந்த் இருக்கிறவன் என்ன பண்றான்னா 5 டேலண்ட் எக்ஸ்ட்ரா வந்து சம்பாதிக்கிறாரு. வெரி வெரி குட். அடுத்தது அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேற 2 தாளந்தை என்ன பண்றான்னா சம்பாதித்தான். அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் அகைன், அவரும் சம்பாதித்தான், இவரும் சம்பாதித்தான். 18வது வசனம். ஒரு தாளந்தை வாங்கினவனும் அவரும் பாரு போய் இவரும் போறாரு. எங்கடாப்பா கிளம்பி போறாரு ஆளு பார்த்தா போயிட்டு குழி தோண்டுங்கிறா போல. குழி தோண்டி இங்க ஏதோ பயங்கரமா ஏதோ நாத்து நட்டு வேற ஏதோ பயிரிட போறாரு அப்படின்னு நினைச்சா என்ன பண்றாருன்னா பயிரெல்லாம் இல்ல, அவருடைய காசியை தோண்டி பொழைக்கிறாரு பாரு. அவர் கொடுக்கப்பட்ட தாளந்தை போய் நிலத்தை தோண்டி, இதுவும் ஹார்ட் ஒர்க். நல்லா புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் பாருங்களேன், நிலத்தை தோன்ற அளவுக்கு அவரால் பிரயாசம் ஹார்ட் ஒர்க் சும்மா இல்லைல்ல. போய் நிலத்தை தோண்டுனா எவ்வளவு ஹார்ட் ஒர்க்கு. கடப்பாறை எடுக்கணும், குத்தணும், ஈட்டிய நிறைய ஒர்க் இருக்கு பாருங்க. நிலம் பார்க்கணும், எந்த நிலத்துல எவனும் எவன் வீட்டு நிலத்துல போய் நம்ம இது பண்ண முடியாதுல்ல. அப்ப அதுக்குன்னு பிரத்யேகமான இடத்துல போய் இது பண்ண பாருங்க. இது ஒர்க்கு. இவருக்கு வந்து ஒர்க் பண்ற ஒரு டெக்னிக் தெரியுது. ஆனா எங்க பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணும் தெரியாத ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு ஆளா இருக்கிறாரு. தாளந்தை வாங்கினவன் போறாரு, நிலத்தை தோன்றாரு, தன் எஜமானுடைய பணத்தை, இவருடைய பணம் இல்ல. ஸோ டேலண்ட் இருக்கிறவங்க யாருன்னா இது ஏன் டேலண்ட், எனக்கு என்ன டேலண்ட் அப்படிலாம் பேச முடியாது. டேலண்ட் எல்லாம் அவர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்த இந்த தாளந்தை அப்படிதான் பேசணும். அப்படிதான் தேவனுக்கு மகிமை சொல்லுது. சும்மா சொல்லும் போது மை ஸ்கூல்ல கேட்கும் போது காலேஜ் மை டேலண்ட்ஸ் ஆர் மை ஹாபி அப்படிலாம் சொல்லிக்கலாம். பட் அல்டிமேட்டா க்ளோரி யாருக்கு போகுது அப்படின்னா வாட் எவர் டேலண்ட் யூ மைட் ஹேவ். சின்ன பாருங்க, அழகா சிஸ்டர் வந்து வர்ஷிப் லீட் பண்ணாங்க. அது கர்த்தர் கொடுத்த தாளந்த். அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச தாளந்த் அழகா வர்ஷிப் பண்ணி தேவனுக்கு வாரம் வாரம் ஆராதனை செலுத்தும் போது கர்த்தர் நாம் மகிமைப்படுது. இதுக்கு முன்பதாக அவர்கள் பாடின அந்த வாய்ஸ் டோன், கிளாரிட்டி, துதி, மகிமை எல்லாவற்றை காட்டிலும் அதிகமா இருக்கு. எங்க அம்மாலாம் சாட்சியில வந்து பெண்கள் ஐக்கியம் சாட்சியில வயலட் அக்காவுடைய சாட்சியை வந்து ஷேர் பண்றாங்க. என் தங்கச்சி எப்பேற்பட்ட சூழ்நிலை இப்ப எப்படி அது விசுவாச வார்த்தைகளை ஷேர் பண்ணுது. வயலட்டு விசுவாச வார்த்தைகளை அது அந்த ஜூம் மீட்டிங்ல ஷேர் பண்ணும் போது, வர்ஷிப்ல சொல்லும் போது எனக்கெல்லாம் என்னடா அவ்வளோ ஒரு சூழ்நிலையில வயலட் அவ்வளோ ஒரு வைராக்கியமா இருக்குது. நம்மலாம் நல்லா இருக்கிறோம், நம்ம ஏன் புலம்பு இருக்கோன்ற மாதிரி ஷி இஸ் இன்ஸ்பைரிங். அதை தான் சொல்றேன். எங்க 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 இன்ஸ்பயர் பண்ற வேர்டு ஷேர் பண்ண விட்டது இல்லை ஒரு நாளும். வர்ஷிப் அவங்க கொடுக்கப்பட்ட அந்த 10 to 15 மினிட்ஸ்ல கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்துல ஸ்கோர் பண்ணிட்டு போறாங்க. அது இன்னொரு எங்க அம்மா பாஸ்டர் அம்மா ஒரு சபைக்கு பாஸ்டர் அம்மாவை வந்து இன்ஸ்பயர் பண்ணுது. நம்ம சும்மாவே புலம்பினு கிடக்கிறோம் சின்ன சின்ன விஷயத்துக்கு. வயலட் கிட்ட இருந்து கத்துக்கலாம். வர்ஷிப்ல எப்படி காட் அப்ரோச் பண்ணுது, கர்த்தர் இவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், அதை வந்து பாக்குறாங்க. பார்த்து பெண்கள் ஐக்கியம் போன்ற எங்க ஸ்மால் குரூப்ஸ்ல எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி இது போல ஃபயரா இருக்கணும். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கருதாம கர்த்தரை துதிக்கணும், எந்த விதமான ஆட்டிடியூட்ல துதிக்கணும், ஃபெய்த்ஃபுல்லா துதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது ஒரே ஒரு டேலண்ட் அவங்க அந்த 10 நிமிஷம் உண்மை மொத்தமா கர்த்தருக்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய பார்வைக்கு பின்பதாக, வயலட்டாக இது தெரியாது, இப்பதான் நானும் சொல்றேன், பின்பதாக அந்த சிஸ்டர் பண்ண ஊழியத்தின் விளைவாக பல ஆத்துமாக்களுக்கு அவங்க இன்ஸ்பைரிங்கா போயிட்டு அவங்களுடைய சப்ஜெக்ட், அவங்களுடைய அந்த லைஃப் டெஸ்டிமனி போய் ஷேர் பண்ணப்படுது. இதுதான் சாட்சி, இதுதான் மல்டிப்ளிகேஷன் நான் சொல்ல வரேன். ஸோ இவர்கிட்டயும் ஹார்ட் ஒர்க் பண்ற இது இருக்கு. ஆனா என்ன பண்ண நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை, கர்த்தர் கொடுத்த அந்த தாளந்தை என்ன பண்றாருன்னா புதைச்சிடுறாரு. வெகு காலம் ஆன பின்பு, இதுவும் அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை. என்னுடைய நோட்ஸ்ல, வாட்ஸ்அப் நோட்ஸ்ல வந்து நான் ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன் வசனங்களை. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்களும் ஹைலைட் பண்ணணும். இதுல ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த நாள் என்னன்னா, வெகு காலமான பின்பு. நம்மளும் கர்த்தர் கொடுத்த அநேக தாளந்து வச்சிருக்கிறோம். நியாய தீர்ப்புனால நிச்சயமா கர்த்தர் கணக்கு கேட்பார், என்ன பண்றோம் அதை வச்சு அப்படின்னு, என்ன பண்ணிருக்கிற அப்படின்னு. ஏன் நம்ம டேலண்ட்ஸ்ல வச்சு லெத்தர்ஜிக்கா இருக்கும் அப்படின்னா, வாட் வி ஆர் ஆக்சுவலி திங்கிங் இஸ் வி ஹேவ் மோர் டைம். நிறைய டைம் இருக்குது, இன்னைக்கு என்னன்னா நாளைக்கு பாத்துக்கலாம். சபையில ஊழிய வாய்ப்பு வரும். சபைகள்ல நீங்க எந்த சபைக்கு போறீங்களோ அந்த சபையில வந்து ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சிஸ்டர் இந்த வேலை செய்றீங்களா பிரதர், இந்த மாதிரி ஒரு ஊழிய அழைப்பு இருக்கு, கிளீனிங் டீம் இருக்கு, வந்து உதவி செய்யுங்க, ஒரு நீட் இருக்கு, இந்த வர்ஷிப் டீம் இருக்கு, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி டீம் இருக்கு, வாட் எவர் உங்களுடைய திருச்சபையில எந்தெந்த நீட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தயவு செஞ்சு நான் ஐ ரிக்வெஸ்ட் யூ ஹம்பிளி, எந்த திருச்சபைக்கு நீங்க போனாலும் உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இல்லாம வண்டி ஓடாதானே, நீங்க இல்லாம சூப்பரா கூட ஓடன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த ஊழிய அழைப்பு சபைக்கு பிரோஜனம் பண்ணணும்னு உங்களை அழைக்கல, நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரோஜனம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு அழைப்பை, ஒரு ஊழிய
ஒரு ஜோனை, ஊழியம் செய்கிற ஒரு சூழலை சபையில் ஏற்படுத்துகிறார், ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். நீங்கள் உங்களுக்கு கொடுத்த ஆவியின் வரங்களையும் கொடுத்த தாளங்களையும் நீங்க பயன்படுத்தணும்னா அதுல மெயின் நீங்க எந்த ஆவிக்குரிய திருச்சபைக்கு போறீங்களோ அந்த சர்ச்ல உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசா இருக்கணும். கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார், கண்ணை கேட்பார். எந்த சர்ச்சுக்கும் போல நான் கிறிஸ்டியனே இல்லை அப்படின்னா நீங்க உங்களுடைய வேலை ஸ்தலம் வாட் எவர் இட் இஸ் நீங்க வச்சுக்கலாம். பட் மெயினா கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று அதை பயன்படுத்துமா நான் தயவாய் கேட்டுக்கொள்ளணும். ஆவியானவர் நிச்சயமா கணக்கு கேட்பார். இப்போ டீச்சிங் கிஃப்ட் கொடுத்தவங்க நீங்க ஸ்கூல் டீச்சரா இருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம், உங்களுக்கு அதுலதான் கணக்கு கேட்பாரு. நீங்க அப்படியே இருக்கலாம். பட் நான் ஊழியக்காரன்றதுனால நான் மலங்கிங் டுவர்ட்ஸ் சர்ச் மோர், நான் இந்த பக்கம் இன்க்ளைன் ஆகும். ஓகே, அதான் வெகு காலமான பின்பு ஏன் லெத்தாஜிக்னஸ் வருது? இப்ப எனக்கு மைண்ட் சரியில்லை, நான் கொஞ்சம் ஒரு மாதிரி சோன்ல இருக்கிறேன், என் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா ஆகட்டும், சில ஜப குறிப்பு இருக்குது பிரதர், ஒரு சில காரியங்கள் கர்த்தர் என் வாழ்க்கையில செய்யணும். நிறைய பேர் சொல்லுவாங்க பாரு, கர்த்தர் இந்த காரியம்லாம் என் வாழ்க்கையில செஞ்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் சும்மா ஊழியத்தை பண்ணி தள்ளுறவன்னுவாங்க. சான்ஸே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அந்த அந்த ஒரு காரியம் நீங்க காத்துட்டு இருக்கிறீங்களே அது நடக்கணும்னா கர்த்தர் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை கீழ்பண்றாதான் இதோட விளைவு தான். அதே தவிர ஆண்டோட செய்ட்டும் நான் பண்றேன்றது வந்து செய்யாம போயிட்டாருன்னா, இல்ல நாளைக்கே நம்ம கர்த்தரால எடுத்துக்கொள்ள போறோம், இல்ல விறகு வந்தது வாட் எவர் அங்க போய் என்ன வேபான்னு நிக்க வேண்டியதான். சோ யோசிச்சு பார்த்தா வெகு காலமான பின்புன்றதை நம்ம லெத்தாஜிக்கா எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ண என்ன பண்ணலன்னா என்ன பெருசா பண்ணிட்டோம், எனக்கு என்ன பெருசா கொடுக்கப்படும், எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு தாளந்தாவது கொடுக்கப்பட்டிருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம் தான் கேள்வி. வெகு காலம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லெத்தாஜிக்கா இருக்காதீங்க. ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார் இந்த நாள்ல, இல்ல அவருடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறது. எச்சரிக்கையா இருக்கு. வெகு காலம் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, ரொம்ப சீக்கிரம் வந்துருவாரு, அதனால எச்சரிக்கையா இருங்க. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து, விச் மீன்ஸ் எஜமான் திரும்பி வருவாரு, இயேசு ராஜா திரும்பி வருவாரு. நான் சொல்றது வந்து 2ஆம் வருகை, பகிரங்க வருகையை பத்தி பேசல, அதுக்கு முன்பதாக ரகசிய வருகை இருக்கு. அதுலயே நீங்க தயாரா எடுத்துக்கொள்ள தயாராகும் மாதிரி தயவாய் உங்களை என்கரேஜ் பண்றேன். எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். நம்மளுடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவும் கணக்கு கேட்பார். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நியாயத்தீர்ப்பு நாளும் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 20வது வசனம். அப்பொழுது கணக்கு கேட்கிறாரு. 5 தாளந்தை வாங்கினவன் வேற 5 தாளந்தை கொண்டு வந்து, சொல்ற டைலாக் எல்லாம் பாருங்க, நோட் பண்ணுங்க. ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில், இதுல அப்ரோச் பாருங்க, ஆண்டவர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்றான். ஏன்னா அவரு ஆண்டவர் அப்படின்னு பார்த்தாதான், அவ்வளவு பெரிய ஒரு எஜமான் ஆண்டவர்னு பார்த்தாதான் கணக்கு ஒப்புவிக்கணுமே கேட்பாரு அப்படின்ற சீரியஸ்னஸ் வரும். நம்ம என்ன தெரியுமா ரொம்ப ஈஸியா எஸ்கேப் ஆயிரும். அப்பால அன்பின் மொழி, அன்பின் ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஓகே. பட் கணக்கு ஒப்புவிக்கிற ஜோன் வரும்போது அவர் எஜமானும் கூட, அவர் ராஜாவும் கூட, அவர் ஆண்டவரும் கூட. ஸோ அப்பான்னு எஸ்கேப் ஆகிற இந்த கிருபையின் தேவன் அப்பான்ற எஸ்கேப் ஆகிற ரூட்லாம் நியாயத்தீர்ப்புல எடுப்படாது. அப்பாவுடைய வேலையை அவர் செஞ்சுட்டாரு. பிள்ளையாகிய நம்ம பிள்ளைன்ற அந்த சன்ஷிப்லாம் கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் ஓகே தான். எஸ்ஐசிலேயே அதை குறித்து பேசியிருக்கிறோம். பட் இந்த மல்டிப்ளிகேஷன் வரும்போது அவர் அப்பாவை ஹேண்டில் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவராகவும் எஜமானாவும் கணக்கு கேட்கிற அந்த ஊழியக்காரனும் அவர் நிஜமா நம்மள பார்ப்பாரு. ஸோ எச்சரிக்கையா இருங்க, கொஞ்சம் அவேக்கா இருங்க. நான் என்கரேஜ் பண்றேன். 5 தாளந்தை வாங்கினவன் கொண்டு வந்து ஆண்டவனே நான் அட்ரஸ் பண்ண, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே. அது பாருங்க, இதுல எவ்வளவு ஒரு ஹானஸ்ட் இருக்கு, எவ்வளவு ஒரு எப்படி சொல்றது, தேங்க்ஃபுல்னஸ் இருக்கு. நான் தான் அப்படிதான் இந்த வசனத்தை படிக்கிறேன். தேங்க்ஃபுல்லா 5 தாளந்தை என்கிட்ட என்ன நம்பி கொடுத்தீங்களேப்பா, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை அண்டர்லைன் சம்பாதித்தேன். திறமை இருக்கிற ஒவ்வொருவனும் சம்பாதிக்கிற கடமை ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளால ஒரு சில இது வந்து மணி மட்டும் இல்ல, மணியா இருந்தா ரொம்ப ஸ்தோத்திரம். உங்களுடைய திறமைகளை கொண்டு நீங்க நல்லா சம்பாதிச்சீங்கன்னா உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும், சபையில் இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படும், ஊழியக்காரர்களை போஷிப்பீங்க, நிறைய நல்ல இது பண்ணுவீங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய திறமைகளை அதிகமாக மல்டிப்ளை பண்ணி பினான்சியலா மெட்டீரியலிஸ்டிக்கா சம்பாரிச்சு நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலைமையில ஆசீர்வாதமான நிலைமையில இருங்க. ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கிறிஸ்தவர் ஆகிய நம்ம தான் அதிகமா எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்படணும். அப்பதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அதிகமா புஷ் பண்ணி தூக்கின்னு போறதுக்கு பினான்சியல் ஹெல்ப் அந்த மாதிரிலாம் இருக்கணும். எஸ்பெஷலா வாடகை சர்ச்சஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய திருச்சபை சொந்த இடம் வாங்கி சொந்த ஒரு நல்ல சூப்பரான பில்டிங் கட்டி அதற்குள்ள தேவநாமம் வாங்கிப்பட ரொம்ப சூப்பரா வைப்ரண்டா ஆராதிக்கணும்னா இருக்கிற மாதிரியே ஆராதிக்கலாம். அப்படி நல்ல ஒரு சூழல் ஆராதிக்கணும்னா அதுல உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசா இருக்கு. அதனால சம்பாதிக்கிறதுல இன்னும் அதிகமா நம்ம வந்து சின்சியரா இருக்கலாம். இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன். நீங்க கொடுத்தீங்க, ஒப்புவித்தீர், சம்பாதித்தேன்னு சொல்றாரு அவனுடைய எஜமான் அவனை நோக்கி. நல்லது,
உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, அண்டர்லைன் எல்லாமே இதெல்லாம் நல்லது. உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தார். இன்னைக்கு பாருங்க, இந்த எஸ்ஐசில வந்து ஆக்சுவலா ஜூம் பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல ஒரே ஒருத்தர் தான். நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய பாப்பா ஃபங்க்ஷனு, நம்மளுடைய சபை விசுவாசி தான். ஏன் நாங்க அங்க இல்லாம இங்க இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு நல்லா தெரியும் எல்லாருமே அங்கதான் இருக்க போறாங்க. ட்ரிபிள் சி பீப்பிள் எல்லாமே அங்கதான் இருக்க போறாங்க. இங்க ஒரே ஒரு ஆத்மா தான் வர போறாங்கன்னு எனக்கு தெரியும். ஈஸியா அக்கா இன்னைக்கு ஒரு நாள் இல்லக்கா, வேற எதனா மெசேஜ் கேட்டுக்கோ, நான் இன்னைக்கு வரல, சதீஷ் பாப்பா ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகா கட்டச்சிடலாம். அங்க போய் சூப்பரா ஜாலியா செலிப்ரேட் பண்ணிருக்கலாம் குழந்தை பர்த்டே ஃபங்க்ஷனு. பட் நான் ஏன் அதை பண்ணல அப்படின்னா, இந்த வசனம் தான், கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாதான் அநேகத்துல அதிகாரியா இருப்பாரு. ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்றதுக்கு அங்க ஒரு பேர் இருக்கட்டும், பட் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு ஆத்மாக்கு இந்த நாள்ல கர்த்தர் வந்துட்டாருன்னா கணக்கு கேட்பாரு என்ன. ஏன் சபை நடத்தல? யூ ஹேவ் அன் ஆப்ஷன், ரைட்? கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை, நீ இருக்க வேண்டிய இடத்துல, நீ பாஸ்டர் தான், நீ இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்திருக்கணும்ட்டு ஆண்டவர் கணக்கு கேட்பாரு எனக்கு தெரியும். அதனால என்னுடைய சுயத்தை வெறுத்து அதெல்லாம் இப்ப மீட்டிங் முடிச்சுட்டு உடனே ஓடுறோம், நல்ல ட்ரெஸ் தான் போட்டு அது அப்புறம் பாத்துக்கலாம். கொடுக்கப்பட்ட இந்த ஒரு ஆத்மாவை, இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேலையை உண்மை மொத்தமா செய்ய. 100 பேர் வந்தாதான் அடுத்தவனே இடம் பிடிக்காத ஒருத்தரா இருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அதை செய்ய அவன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆண்டவர் பாருங்க எப்படி எப்படி ட்ரீட் பண்றாரு பாருங்க. நல்லது. உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய அண்டர்லைன் சந்தோஷத்திற்குள் பிரவேசி. உலகம் ஃபுல்லா முட்டி மோதி போராடுறக்கார என்ன தெரியுமா? சந்தோஷம். என்ன பிரதர், என்ன கிடைக்கல? சமாதானம் கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கல. சந்தோஷத்திற்குள்ள என்னமா? பிரவேசி. சந்தோஷத்திற்குள்ள பிரவேசி. பரலோக ராஜ்யம் தான் இருக்கு. சந்தோஷத்திற்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா சம்பாதிக்கணும். அதுல சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். சந்தோஷத்திற்குள்ள பிரவேசிக்கணும், சின்சியரா இன்வெஸ்ட் பண்ணும், சின்சியரா மல்டிப்ளை பண்ணும், சின்சியரா டேலண்ட்ஸை ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும், பிரயாசம் பண்ணணும், களம் இறங்கணும். வீட்லயே உட்காந்து ஜபம் பண்ணணும். ஜபம் மட்டும் பண்ணுதான் ஒண்ணுமே நடக்காது. ஸோ ஜபன்றது ஃபர்ஸ்ட் ஊழியமே கிடையாது. அது என்ன மனுஷனது என்ன கோச்சிக்காதீங்க. ஜபன்ற ஊழியமே கிடையாது. 5 வகையான ஊழியங்கள் இருக்குது, புதிய ஏற்பாட்டுல கொடுக்கப்படுது. எதுவுமே ஜப ஊழியம் அப்படின்னு யாருமே இல்லை. ஜபம் என்பது உறவு, ஊழியம் கிடையாது. ஸோ ஜபம் பண்றேன் சொல்லிட்டு எஸ்கேப் பண்ண இருக்காதீங்க. களம் இறங்கணும். ஆண்டவருடைய ராஜ்யம் வந்து வசனம் சொல்லிட்டு பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பெற்றுக் கொள்வார்கள் சொல்லிட்டு நம்ம பலவந்தம் பண்ணி தான் அதை புஷ் பண்ணி இடிச்சு தள்ளிட்டு போனோம். ஸோ ரெடியா இருங்க. நிறைய அதாவது அறுவடை மிகுதி, விளையாட்டுலோ கம்மி. ஓகேவா? நம்ம தான் அதுல இறங்கணும், அது வழியே இல்லை. 22வது வசனம். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து அதே டைலாக் தான். ஆண்டவனே 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே. அதுவும் பாருங்க, சேம் தேங்க்ஃபுல்னஸ். என்ன அவனுக்கு மட்டும் 5 எனக்கு மட்டும் 2 அப்படிலாம் கேட்கல. நல்ல ஆட்டிடியூட், நல்ல ஆட்டிடியூட் இருந்தா ஆண்டவர் தேவையான உயர்வுகளை கொடுத்துட்டே இருப்பார். 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளத்தை அண்டர்லைன் சம்பாதித்தேன் என்றான். அதே டைலாக் அப்பாவா சொல்றாரு, எஜமானம் சொல்றாரு. அவனுடைய எஜமான அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். இப்ப அடுத்தது தலைவர் வராரு பாருங்க. 1 தாளந்தை வாங்கினவன் வந்து இவரும் பாருங்க, இவருக்கு தெரியுது ஆண்டவனே, இவருக்கும் தெரியுது. அதே டைலாக் தான் கிட்டத்தட்ட. ஆண்டவனே நான் அட்ரஸ் பண்றேன். ஆண்டவனே நான் அட்ரஸ் பண்றேன். ஆண்டவருக்குரிய கனமும் மரியாதையும், ஆண்டவருக்குரிய கணக்கு கேட்பாருன்ற ஒரு சீரியஸ்னஸ் எல்லாம் பாருங்க. என்ன ஒரு துணிகரமான டைலாக் பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம இருந்துடக்கூடாதுங்க நியாயத்திற்கு பண்ணல. அதனாலதான் எச்சரிக்கை நான் எச்சரிக்கை பண்ண வந்திருக்கிறேன். ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். தெரியுது என்ன பிரயோஜனம் பாருங்க. ஆகையால் நீங்க இந்த மாதிரி மோசமான ஆள் எனக்கு தெரியும், கடினமான மனுஷன் தெரியும். ஆகையால் நான் பயந்து, பாருங்க என்னென்ன எக்ஸ்கியூஸ், பயந்தம்பா அப்படின்றதுலாம் ஒரு எக்ஸ்கியூஸா? பயந்தா என்ன பண்ணிருக்கணும்? பயபக்தியோட உண்மையா இருந்திருக்கணும். நெகட்டிவ் ஃபியர் இது. பயந்து போய் பாருங்க, போய் இப்போ அந்த வேர்ட்லாம் அண்டர்லைன் பண்ணும். போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ தோண்டி எத்தனை வந்துக்கிறார் தலைவர். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும். எவ்வளவு ஒரு துணிகரம் பாருங்க. சம்பாதிச்சேன்னு சொன்னா இங்க வந்து பாருங்களா, வாங்கிக்கோங்க. இப்ப அவனா கொடுத்தான், இவர் வந்து வாங்கிக்கோன்னு நீட்டுன்னு இருக்கிறாரு. ரிக்வஸ்ட் ஃபார்மன். உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக மேல சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாரு, பொல்லாதவனும் சோமனுமான ஊழியக்காரனை. இந்த வார்த்தைய நம்மளுடைய எஜமானாகிய கடவுளிடம் நம்ம கேட்க ரெடியா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிர்விசாரமா நம்ம கொடுக்கப்பட்ட டேலண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணலன்னா இந்த வார்த்தை கேட்கறதுக்கு ரெடியா இருங்க. நான் விசுவாசிக்கிறேன், அந்த வார்த்தையை கேட்க ரெடியாவே இல்லை. அந்த சைடே போயிடக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் 2ல வந்துடணும். அதுக்காக தான் பிரயாசம் பண்ணேன். பொல்லாதவனும் சோமனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும்
தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருந்தாயே. எல்லாம் தெரியுது உனக்கு, பேரு சத்தியம் தெரியாம உனக்கு நல்லா தெரியும். நான் வருவேன், கேட்பேன், நியாய தீர்ப்பு நாள் இருக்குது, அக்கௌண்டபிள் எல்லாம் உனக்கு தெரியும்பா. யூ ஆர் அக்கௌண்டபிள் டு மீன் தெரியும். தெரிஞ்சும் ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்பார். அப்படியானால் உனக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறாயே, அறிந்திருக்கிறாயே, அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னோடதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே. ஏன்பா இதை எங்கன்னா போய் வட்டிக்காரங்கிட்ட கொடுத்தா அது மல்டிப்ளையருமேப்பா. அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாங்க, உனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண தான் துப்பு இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் அது பண்ணி எதோட சோம்பேறின்னு தெரிஞ்சு போச்சு. எவன் என்ன கொடுத்தா அவன் ஒரு ரூபாவது மேல போட்டு மல்டிப்ளை பண்ணிருக்க மாட்டான். பாயிண்ட் ஒன்னாவது ஆடா இருக்காது, சின்ன விதமாவது மல்டிப்ளை இருக்காது அப்படின்ற மாதிரி அவரு ஐடியா கொடுக்குறாரு. இது இருக்குது உனக்கு என்னடா அவ்வளவு சோம்பல் அப்படின்ற மாதிரி திட்டா இருப்பாங்க. 28 அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து, பாத்தீங்களா எல்லாருமே சம்பாரிச்சு கொடுத்தாங்க, இங்க ஆண்டவரே புடுங்குறாரு. எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேர் பாருங்களேன். 2 இருக்கிறவன் 4 வச்சுக்கிறான், ஆல்ரெடி ஒருத்தன் 10 வச்சுக்கிறான். 1 இருக்கிற யாருக்கிட்ட கொடுக்கணும்? நியாயமா யார்கிட்ட கொடுக்கணும்? யார்கிட்ட? 4 வச்சுக்கணும். இந்தாப்பா அவன்கிட்ட 10 இருக்குது, இந்த நீ 4 ரவுண்ட் 5 வச்சுக்கோ, 5 ஆயிடும். இப்போ நல்லா 2 பேரும் 10, நீ 5 ஓரளவுக்கு நல்லா இருக்குது. வேற இப்ப நான் யாரை வேணா இந்த மாதிரி 1 வந்தா நான் உங்ககிட்டே கொடுக்குறேன். ஏன்னா நீ என்ன வச்சுக்கிறேன், அவன் 10 வச்சுக்கிறேன், என்ன வச்சுக்கிறேன். இப்ப 4 + 1 5, அடுத்தது 6 ஆக்கிட்டு அவங்ககிட்ட ஈக்குவல் பண்ணலாம். இந்த கதையே கிடையாது பரலோக ராஜ்யத்துல. ஏன் அப்படின்னா அடுத்த வசனம் பாருங்க. 10 அவன் வச்சுக்கிறானோ அவன்கிட்ட 11வது போதுங்க. ஏன் அப்படின்னா அடுத்த வசனம் 29, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இன்னும் எக்ஸ்ட்ராவா கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் இடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். கிங்டம் ஃபார்மேட் என்ன அப்படின்னா, இந்த உலக ரீதியா பார்த்து இந்தாடா அவன் 5 வச்சுக்கிறான், அவன் 10 வச்சுக்கிறான், நீ 4 தான் வச்சுக்கிறேன், பரிதாபப்படுறதுலாம் இல்ல. எவன் 5 10 ஃபர்ஸ்ட் யாரை நம்பி அதிகமா கொடுத்தாரோ, அதிகமாய் கொடுத்தவன் இடத்துல அதிகமா கணக்கு கேட்கிறாரோ, அதிகமா கொடுத்துட்டான். இங்க இருக்கிற ஒன்னிய பொடி யாருக்கு அதிகமா கொடுத்தா அங்கதான் கொடுக்குறான். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான். சோ சில ஊழியக்காரங்க நீங்க பாருங்க, சில சபையில உங்க சர்ச்ல மெம்பர்ஸ் ஒரே ஆள் கலகின்னு இருப்பாரு. எல்லா ஊழியத்துல இங்கேயும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துருப்பிலும் இருப்பார். இந்த மினிஸ்ட்ரியா ஒரு பேர் இருக்கும், அவனும் அந்த மினிஸ்ட்ரி அந்த அக்கா பேர். ஏன் ஒரே ஆள் நிறைய மினிஸ்ட்ரியில ஈடுபடுறாங்கன்னா, 5 தாளந்த 10 ஆகின ஆளு ஆண்டவர் அப்படிதான் அவங்களை பயன்படுத்துவாரு. அவங்கள பார்த்து இந்த 2 நாளாக்குனவங்கள இந்த 1 வச்சுன்னு பிரயோஜனப்படாதவங்க கோச்சிக்க கூடாது. ஏன்னா நீங்களும் அந்த 5 10 ஆகணும் அந்த ஆள் மாதிரிதான் ஆண்டவர் அப்ரோச் பண்ணிருப்பாரு. என்ன பண்றது, கொஞ்சத்துல உண்மையா இல்ல, கொடுக்கப்பட்ட ஒரு தாளத்துக்கு உண்மையா இல்லாம புலம்பெடுத்து, கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியத்துல உண்மையா இல்லாம புறம் கொடுத்து, பின்னாடி பேசுறது, பேக் பைட் பண்றது, 1008 தலைவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, அதை உண்மையுத்தமா செய்யாம கண்டதை சொல்லப்படாத ஆண்டவர் கொடுக்காத எல்லாவற்றையும் மண்டையில போட்டுன்னு அதெல்லாம் செஞ்சுன்னு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்து கணக்கு இல்லாம இதை செய்யறது அதை செய்து இங்க ஓடுறது அங்க ஓடுறது தேவையே கிடையாது. ஆண்டவர் எனக்கு என்று கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன, இந்த நாள் எப்ப நான் எப்படி பாக்குறேன் பாருங்க. இந்த நாள் எனக்கு என்ன கொடுப்போம், எஸ்ஐசி திருச்சபையா எத்தனை பேர் அட்டண்டன்ஸ்ல, ஒரு அட்டண்டன்ஸ் ஒரே ஆளா, ஒரு ஆளுக்கு 1000 பேர் வந்தா எந்த விதமான சத்தியத்தை, எந்த விதமான அப்ரோச்ல, எந்த விதமான இன்டென்சிட்டில பேசணும், ஒரே ஆளுக்கும் அதே விதமான இன்டென்சிட்டில தான் பேச போறேன். ஏன்னா அந்த ஒரு ஆத்மா எனக்கு முக்கியம். அந்த ஆத்மா பரலோகத்துக்கு கொண்டு போற வேலை அது என்னுடையது. அதனால அந்த ஒரு ஆத்மா வந்தாலும் நான் மிஸ் பண்ண போறதுலன்னு கன்சிஸ்டண்டா செய்யறோம்ல, அதை தான் நான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். ஒன்னா இருந்தாலும் உண்மையா செய்யுங்கன்றதுதான் என்னுடைய சஜஷன். ஓகே, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாத இடத்துல இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். 30வது வசனம் கடைசியா படித்து முடிக்கலாம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை எப்படி பேசுறாரு பாருங்களேன். நம்மளை பார்த்து ஊழியம் எல்லாம் செஞ்சுட்டு போய் பயங்கரமா பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என்ன எப்படி, யாரு மனுஷன் யாருன்னா தின்னா வட ஆண்டவருக்கு தெரியணும், ஆண்டவரே சொல்லிட்டாருன்னா பாருங்க. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலேயே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இதான் நரகத்தை தான் குடிக்கிறது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், அறகுறையா ஊழியம் செய்யறதை விட ஊழியம் செய்யாது இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் வசனம் சொல்லு. அசதியாய் செய்கிறவன் அசட்டை பண்ணக்கூடாது, அசதியாவும் இருக்கக்கூடாது. ஏன் கர்த்தருடைய சாபத்துக்கு ஏன் ஆளாகணும்? அதுக்கு ஊழியமே பண்ணாத நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து போயிடலாம். ஊழியத்துல ஈடுபடுறோம், ஏன்னா ஆவியின் வரங்கள் கொடுக்கப்படுது, நல்ல டேலண்ட்ஸ்னால ஆவியானவர் நம்ம நிரப்புறாரு. ஏன்னா வேலை அதிகம், கிங்டமுக்கு நிறைய வேலை இருக்கு. இப்ப அதான் அறுவடை மிகுதி, வேலையாட்களும் கம்மி இல்லையா, நம்மளாம் கமிட் பண்ணி வந்திருக்கிறோம். இங்க என்னன்னா அந்த நிர்விசாரம் வந்தது. அவங்களா அது நான் செய்வேன்னா என்ன அவங்க செஞ்சிருவாங்க, நான் இந்த ஊழியத்துக்கு போடலன்னு அவங்க பண்ண, நான் இந்த வாரம் போடலன்னு, ஒரு வாரம் போடலாம் ஆண்டவர் கோச்சுக்க போறாரு, கோச்சுப்பாருன்னு வச்சுங்க. அந்த ஒரு வாரத்துல அவருடைய வருகை இருந்துச்சுன்னா கடைசி டேட்டா தரேன்னா இந்த வாரம் வரலையா சர்ச்சைக்கு போ, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துட்டாருன்னா என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா போன அந்த 10 கணிகைகள் கதையில பார்த்தோம்ல, லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க ரெடி ஆகுறாங்க. லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் என்ன காலிங்க, எக்ஸ்ட்ரா பேக்கப் தான் இல்லைங்க, டிம்மைனே வருது, அணைஞ்சலாம் போல.
அவர் பார்த்தாரு, இதெல்லாம் இந்த கதைலாம் சொன்ன எப்பவுமே ரெடியா இருக்கணும், எப்பவுமே பிரசன்ட் ஆயிருக்கணும், நீ எப்பவுமே அந்த சபைக்கு நீ போயிருக்கணும். நீங்க எந்த ஆவிக்குரிய திருச்சபைக்கு போறீங்களோ எப்பவுமே உங்களோட அட்டெண்டன்ஸ் இருக்கணும். ஆண்டவர் ஒரு சண்டே ஈவினிங் வந்துட்டாரு, அன்னைக்குன்னு பார்த்து நீங்க பார்த்து சொந்தக்கார ஃபங்க்ஷன் போயிட்டேன்னா, அதெல்லாம் இன்னைக்கு வந்தவங்க தான்ப்பா நான் எடுத்துக்கிறேன். நீ இப்போ 2வது வருகை பகிரங்க வருகைப்பா, நீ ரகசிய வருகைல ஒண்ணு எடுத்துக்க முடியாது. டிசைட் பண்றாரு, என்ன பண்ணுவோம்? அவர் கேள்வி கேட்க தகுதியா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர்கிட்ட இந்த டேட்டா குடுக்குறது, இந்த டிமி எதுவுமே வேகவே வேகாது. நம்ம சொல்ற எந்த எக்ஸ்கியூஸும் எடுபடாது. ஸோ ரொம்ப 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 எச்சரிக்கையா இருங்க. பி சின்சியர் இன் வெயிட்டிங், பி சின்சியர் இன் மல்டிப்ளைங், பி சின்சியர் இன் இன்வெஸ்டிங், பி சின்சியர் இன் ஒர்க்கிங். ஒர்க் பண்றதுல சின்சியரா இருங்க, ஊழியம் பண்றதுல சின்சியரா இருங்க, உண்மை உத்தமமா இருங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அதை கேட்டது ரொம்ப சின்சியரா இருங்க. நீங்க தான் உங்க சில்ட்ரன்ஸ் உடைய பாஸ்டர்ஸ். யுவர் த பாஸ்டர்ஸ் ஃபாதர். சபையில பாஸ்டர் இருக்கலாம். அந்த நாள்ல ஒரு 25 நிமிஷம் தான் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி டைம்னா 25 நிமிஷத்துல சும்மா கன்னா ஃபயரா இறங்கி ஊழியம் செஞ்சுட்டு வந்துனே இருக்கணும். அந்த நாள்ல ஆண்டவர் வந்தாருன்னா, டேய் சாமாடி இந்த மாதிரி சொல்லணும், சூப்பர், நல்லது, உண்மையும் உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தடா, சிறுவர் ஊழியத்துல உண்மையா இருந்த பேர், வா உனக்கு வேற லெவல்ல உனக்கு தூக்கிட்டு போறேன். நான் சாட்சி என் லைஃபை திரும்பி பார்த்தா அந்த கொஞ்சத்துல நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன்னு நிறைய பேருக்கு தெரியாது, ஆண்டவர் அறிவார். இன்னைக்கு தூக்கின்னு வந்து பெரிய பெரிய அப்பாயின்மெண்ட்ஸ், பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுத்து ஏற்றி வச்சு அழகு பாக்குறாரு. காரணம், எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? ஆண்டவரே நான் அங்க போனேன், நான் பாஸ்டராக தான் நான் செய்வேன்லாம் அனுப்பிக்கல. கொஞ்சம் கிளீனிங் டீம், வர்ஷிப் டீம், கொஞ்சம் கொடுக்கப்பட்ட ஒரு ஷேக்கர்ஸ் வாசிக்கிறதுல கை வலிக்கும், டேமரின் வாசிக்கல கொஞ்சம் பெரிய பெரிய பொறுப்பு கொடுத்தா ஜனரஞ்சகமா இருக்கணும் சபை. அப்பதான் வரும். யாருமே பார்க்க மாட்டோம், யாருமே தெரியாது, அந்த சவுண்டே கேட்காது. அவ்வளவு நாயத்துல ஷேக்கர்ஸ் வாசிக்கிறதுலாம் கேட்க கொடுக்கு. அந்த கொஞ்சத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாட்டுல உண்மையா இருந்தாலும் அநேகத்துல வர்ஷிப் டீம் லீடரா வைப்பாரு, அதிகாரியா வைப்பாரு, பாஸ்டரா வைப்பாரு. ஆண்டவர் எல்லா வருஷமும் பாக்குறாரு. நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். ஒரு தாளம் தான் இருக்கு, எனக்கு ஒரே ஒரு ஊழியம் தான் பிரதர் இருக்கு. எனக்கு ஊழியமே இல்லைன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஊழியமே இல்லை, எனக்கு வந்து தேவை, எனக்கு வரங்கள் இருக்கு, தேவைப்படுற வாய்ப்பை என்னுடைய சர்ச்சில் பிளேஸ் இல்லை நிறைய, எனக்கு ரொம்ப பெரிய திருச்சபை பாஸ்டர், நான் வந்து அந்த ஸ்கோப் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் தான் சாட்சி. ஏன் அப்படின்னா எஸ்ஐசி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். ஏன்னா இஃப் யூ ஆர் நாட் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷைன், கிரியேட் யுவர் ஓன் அட்மாஸ்பியர் அண்ட் ஷைன். அதாவது போதுமான வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்படாமல் நீங்க உங்களுக்கு ஆவின் வரங்கள் கொடுக்கப்பட்டு உங்களுடைய திருச்சபையிலயோ, உங்களுடைய ஆபீஸ்லயோ, உங்களுடைய ஸ்கூல் காலேஜ்ல ஃபயரா இருக்கிறேன்னா, எனக்கு எக்ஸ்போஸ், என்னுடைய வரங்களை பயன்படுத்த முடியல, என்னோட டேலண்ட்ஸை பயன்படுத்த முடியலன்னா ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டஃப், ஸ்டார்ட் யுவர் ஓன் யூடியூப் சேனல். ஓகேவா? இது இப்பதான் பாஸ்டர் நெல்சன் கிறிஸ்டோபர் சேனல், இதுக்கு முன்னாடி இது நெல்சன் கிறிஸ்டோபர் சேனல். எனக்கு கொடுக்கப்பட்ட வேர்ட் ஆஃப் காட் நான் ஷேர் பண்றது தான் பண்ணேன். இன்னைக்கு அது ஒன்லி மெசேஜஸ் அப்படின்னு ஆயிடுச்சு, வேர்ட் ஆஃப் காட் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி. அது முன்னாடி மோட்டிவேஷனல் சேனல் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஏன் அதுல கொஞ்சம் கன்சிஸ்டன்டா சரி ஆண்டவர் பார்த்து போதும் இல்லை மோட்டிவேஷன்லாம் இருக்கணும், வருக கடைசியாக வார்த்தையை போடுற மக்களுக்குன்ற மாதிரி. ஸோ யோசிச்சு பார்த்தா நீங்க தான் உங்களுக்கான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணும். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சூப்பர் ஜோன் ஆண்டவர் கொடுத்துருந்தாருன்னா அதுல உண்மையா இருங்க. அடுத்த தூக்கின்னு போயினே இருப்பாரு. எனக்கு எதுவுமே இல்லை பிரதர்னா, எஸ்ஐசி இஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள். எனக்கு வந்து வேர்ட் ஆஃப் காட் நிறைய வந்துட்டே இருக்கும், பைபிள் பிரச்சனை கிடப்பேன். வந்துட்டே இருக்கும்போது நிறைய வார்த்தையை கொடுக்குறீங்களேப்பா, எங்க போய் என்னத்தை ஷேர் பண்றது? எங்களுடைய கல்வாரி கிரைஸ்ட் சாப்பிள் எல்லாம் ஒரு வாரம் தான் மெசேஜ், அதுவும் வாக்குத்தத்த தியானம் மாதிரி போவோம். என்ன ஆவியானவர் நிறைய பேசுறாரு, மக்களுக்கு ஷேர் பண்ணும். சர்ச்ல ஒரு விதமான தான் ஷேர் பண்ண முடியுது, அந்த சர்ச்சுடைய வாக்குத்தத்தம் அந்த சர்ச்சோட விஷயம்லாம் தான் ஷேர் பண்ண முடியுது. ஆனா ஆண்டவருடைய சத்தியம் ரொம்ப பெருசல்லவா, என்ன பண்ணலாம்? ஆரம்பிடா புது சர்ச். ஆவியானவர் கொடுத்த ஐடியா தான் லாஸ்ட் இயர் ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஆரம்பிக்கும் போது மெயினா திஸ் சர்ச் இஸ் ஃபார் சிக் பீப்பிள், பிரெக்னன்ட் விமென், பிசிக்கலி இல் பீப்புள். அவங்களால பிசிக்கல் சர்ச்சஸ் போக முடியாதவங்க அந்த சர்ச். பட் நிறைய பேர் செகண்ட் சர்வீஸ் அட்டன் பண்றாங்க, நிறைய பேர் தேர்ட் சர்வீஸ் அட்டன் பண்றாங்க. க்ளோரி பி டு ஜீசஸ். இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வேறதான், அவங்களும் அட்டன் பண்றாங்க. பட் அது இல்லாதவங்க நிறைய பேர் வராங்க, இங்க வந்துட்டு ஹீல் ஆகி போயிட்டு சாட்சி சொன்னவங்க இருக்காங்க. தேவன் நாம எப்படி மகிமைப்படுத்த பாருங்களேன், அந்த அளவுக்கு நீங்களும் இருக்கணும். ஸோ இந்த எக்ஸ்கியூஸ் சொல்ற வேலை இருக்கக்கூடாது. அதுதான் சொல்றேன், நான் எந்த ஊழியத்திலையும் என்னெல்லாம் பயன்படுத்த மாட்டேன், நீங்க தான் ஆரம்பிக்கணும்ன்றேன். அப்படின்னா நீங்க உங்களை ஆரம்பிக்க சொல்றேன், இங்க ஆரம்பிங்க. கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஒரு போன் போதும், ஒரு ஸ்டாண்டு. இப்போ ஸ்டாண்ட் இல்லையா, புச்சுன்னு பேசணும். நான் இப்படி வச்சுன்னு பேசிருக்கிறேன் நான். என்னோட யூடியூப் இப்படியே ஃப்ரண்ட் கேமரா ஸ்டாண்டு கை உதறும், அப்படியே உதறல கை வச்சு பேசி அதெல்லாம் அப்லோட் ஆயிருக்கு. அதையும் பார்த்து தொடப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அதனால எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கெல்லாம் இல்லை. எந்த விஷயம் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம் அதை நீங்க செய்யுங்க. நாங்க உங்களுக்கு சாட்சி, நான் ஒரு சாட்சியா தான் உங்க முன்னாடி நிற்கிறேன். ஸோ மேல ஒரு பெரிய ஸ்டோரி பார்த்தோம், ஒரு பேரபிள் பார்த்தோம், ஓமை பார்த்தோம். ஹவ் அபவுட் யுவர் டேலண்ட்ஸ்? உங்களோட டேலண்ட் பற்றி ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கறது யோசிச்சு பாருங்க. உங்க இன்கம் பத்தி ஆண்டவர் என்ன எப்படி பாக்குறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கணக்கு ஒப்பிக்கணுமே.
உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் எப்படி பாருங்க, உங்க ஊழியத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஃபேமிலி பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே ப்ரொடக்டிவா இருக்கா? எல்லாமே மல்டிப்ளை ஆகுதா? எல்லாமே கனி கொடுக்கிற ஒரு இதுவா இருக்கா? கனி கொடுத்தல் ரொம்ப முக்கியம். கனி தான் பேசும். அ கனிகள்னால தான் அறியப்படும். ஓகேவா? நம்ம என்னதான் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறோம், என்னதான் பயங்கரமா ஊழியக்காரர் எத வேணா சொல்லிக்கலாம். கனி இருக்குதான்னு தான் கேட்பாரு. கனிகளினால் அறியப்படும். ஊழியக்காரன் கனியில தான் அறியப்படுவான். கனி இல்லாத ஊழியம், ஊழியமே கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஒர்க் மாரி ஆயிடும். ஓகேவா? சம்பாதிக்காத ஒரு வேலையா? வேலை மட்டும் செய்வோங்கிற சம்பாத்தியமே குடுக்க மாட்டாங்கன்னா, உதவாத வேலை செஞ்சுருக்கணும். சம்பாத்தியம் கன்ஃபார்மா சம்பாத்தியம் குடுத்தா தான் வேலைக்கு போவோம் இல்லையா? அந்த மாரி கனி இருந்தா தான் போ முடியும். ஓகேவா? பி ஃப்ரூட்ஃபுல். ஏன் இத சொல்றேன்? ஆ இந்த காலகட்டத்தில லெத்தர்ஜிக்காவோ, ஸ்லோ ப்ராசஸ்க்குலாம் டைமே இல்ல. இச்சு தள்ளிட்டு போயினே இருக்கணும். வேகமா, துரிதமா வேலை செய்யணும். துரிதமா மல்டிப்ளை பண்ணணும். கர்த்தருடைய வருகை மிக, மிக, மிக சமீபமா இருக்குது. ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ரெடி டூ ஃபேஸ் தி மாஸ்டர். எஜமான ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கலாம். பயப்படாதீங்க. பயம் யாருக்கு இருக்கணும்? ஒண்ணுமே செய்யாதவங்க நீங்க பயப்படணும். ஒண்ணுமே செய்யலன்னா பயப்படணும். அந்த பயம் உங்கள வந்து கர்த்தருடைய பணிகளுக்கு நேரா உங்கள புஷ் பண்ணும். ஒரு வீட்டு வேலை, வாட்டெவர் எந்த வேலை நீங்க ஹோம் மேக்கர்னா பிள்ளைகள நல்லா வளர்க்கறது தான் உங்களுடைய வேலைன்னா, அந்த கன்சிஸ்டன்ட்டா சூப்பரா செய்யுங்க. கன்னா செய்யுங்க. கர்த்தர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா! நீங்க சமைக்கிறது உட்பட இதுல வரும். ஸோ மேக் ஷூர் மாஸ்டர ஃபேஸ் பண்ண ரெடியா இருங்க. கணக்கு ஒப்புவிக்க தயாராக இருக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தைய ஆண்டவர் பிளெஸ் பண்ணுவாராக. இந்த வார்த்தை நிச்சயமா உங்களுடைய இதயத்துல ஒரு குட்டி ஷேக்காவது ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புறேன். அந்த ஷேக் தேவனுடைய பாதத்துக்கு நேரா உங்கள வழி நடத்தட்டும். அப்பா கிட்ட ஐடியாஸ் கேளுங்க. அப்பா வார்த்தைய கேட்ட ஆண்டவரே, ஏதோ எதுவுமே பண்ணாத மாரி தோணுதுப்பா அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட ஐடியா கேளுங்க. பெரிய பெரிய மாஸ்டர் மைண்ட் அவரு. பெரிய பெரிய ஐடியாஸ்லாம் குடுப்பாரு. நான் இன்னைக்கு ஊழியம் பண்றேன், ட்ரம்ஸ் கிளாஸ், எந்த ஊழியம் செஞ்சாலும் ஆன்லைன் மினிஸ்ட்ரி வாட்டெவர் எந்த ஊழியம் செஞ்சாலும் துவக்க புள்ளி, மைய புள்ளி அவர் வச்சது தான் புள்ளி. அதுக்கப்புறம் அது அப்படியே பல மென்டார்ஸ், பல உதவியாளர்கள், பல ஊழியக்காரர்களுடைய கவுன்சிலிங் அண்ட் ப்ராப்பர் கைடன்ஸ்க்கு அப்புறம் அது நெக்ஸ்ட் லெவல் போகும். பட் ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் ஆவியானவர் குடுக்குற நட்ஜ் தான். ஜெபத்துல உட்காரும்போது அவர் ஒரு ஒரு நட்ஜ் பண்ணுவாரு. ஸ்டார்ட் பண்ணுன்னு. அதுக்கப்புறம் அவரு கேட்ட அர்த்தத்தபடி போயின்னே இருக்க வேண்டியது தான். ஸோ உங்களையும் ஆண்டவர் உங்களுடைய டேலண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ண ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவாரு. பட் இனிஷியேஷன் நீங்க தான் இருக்கணும். நீங்க அப்பா கிட்ட உட்காருங்க. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ரகசியங்கள, திட்டங்கள அவர் வெளிப்படுத்துவார். ஹalleluya. Glory be to Jesus. Thank you so much. God bless you all.